ஒரு ஹார்ட்ஷிப் வருதுன்னா ஃபியூச்சர் வந்து ஏதோ நமக்கு நல்லா ஆக போகுது அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த ஹார்ட்ஷிப் வருது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த சர்ஜரிக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி எனக்கு மெயின்ஸு. அந்த ட்ரீட்மெண்ட் டைமில் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் மெயின்ஸு. ஆமாம், டாக்டர்கிட்ட வந்து கேட்டோம், இந்த மாதிரி 25th வந்துட்டு எக்ஸாம் இருக்குது, அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட வந்து அட்மிட் ஆகிடுறோம் அப்படின்னு சொன்னப்போ, கிட்னி வந்து ரொம்பலாம் அப்படியே சடனாலாம் இம்பாக்ட் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபங்க்ஷனாலிட்டி குறையும், சர்ஜரி பண்ணிட்டோம்னா டப்புன்னு சரியாயிடும். அதுதான் அதுதான் அந்த டைம்லையும் அதான் டெஸ்டிங் டைம்ஸ் அவ்வளோதான் அப்படின்றத மைண்டில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும், அவ்வளோதான். ஏதோ நம்ம இவ்வளோ நாள் பண்ணது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது, நம்ம அவ்வளோ டிஃபிகல்ட்டான டைம்ஸில் இருந்தது நம்ம படித்ததுக்கு ரீசன் வந்து அதுதான், இப்போது இதனால் விட்டுறக்கூடாது அப்படின்னா அதுக்காக அவனோட கேர்லையும் குறை வைக்கலை, எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தோம். மைண்ட் ஒன்று தான், அதுதான் மைண்டை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இது பண்ணி வச்சுட்டு நம்மளை விடையும் இருக்காது, அதில் தான் மார்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. இன்னைக்கு வந்து எந்திரிச்சிட்டோம், இது ஒரு ரோல் தான், அதுவும் ஒரு ரோல். ஒரு ஐடியில் நம்ம இந்நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா அந்த வேலையை பார்த்துருப்போம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறேன். என்னால் படிக்கவே முடியலைனாலும் ஏதாவது டெஸ்ட்டாவது நான் வந்து சும்மா எழுதி பார்த்துருவேன் ஒரு நாளைக்கு. ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் மாதிரி என்னால் படிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அவனுக்கு ஃபீட் பண்ணும்போதே கரண்ட் அஃபேர்ஸ் இது பண்ணுறது, வெப்சைட்ஸில் ஸ்டாட்டிக் இது ஆர்டிகல்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த ஆர்டிகல்ஸை சும்மா பார்க்குறது, ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். இதுக்காக அதை விட்டுறக்கூடாது, அதுக்காக இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான். 3 hours தூங்கினா 3 hours ஃபீட் பண்ணணும், நைட் 8 hours தூங்குறோன்னா 8 hours ஃபீட் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தான் அந்த டைமில், ரொம்ப கிளிங்கியாக இருந்தான். ஹாஸ்பிட்டல்ஸ் கூட்டு போகிறதுனால ரொம்ப பயந்துட்டு இது பண்ணிட்டு அஃபெக்ட் ஆகிட்டு அப்படி இருந்தான். ஸோ அவனையும் விட்டுற முடியாது. அந்த டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியும், படிச்சுட்டே இது பண்ணுறது, தம்பி ஹெல்ப் பண்ணுவான், அந்த மாதிரி தான் படித்தேன் அந்த டைமில்.